வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பால்சோர் மைதானத்தில் நடைபெறும் சிக்கிம் மாநிலத்தின் 50வது உதய தின கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்கட்டமைப்பு, போக்குவரத்து இணைப்பு உள்ளிட்ட சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 2 நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வாரணாசியில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டில் பங்கேற்று சுமார் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி 2026 ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வெப்ப அலை நிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற IPL T20 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சண்டிகரில் முல்லான்பூல் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.